ஸோ எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோவில் சந்திச்சிருக்கேன். அண்ட் ஆஃப்டர் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நான் உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன். அண்ட் இடைப்பட்ட டைமில் பல வீடியோஸ் வரவே இல்லை, எந்த ஒரு அப்டேட்டும் பெருசாக இருக்கல. அண்ட் நேற்று தான் நான் பார்த்தேன் ஒரு புது அப்டேட்ஸ் வந்துருந்துச்சு. ஒன்று பீலிங்ஸ் படத்துடைய வீடியோ சாங், பாட்டோடைய வீடியோ சாங், அண்ட் அதுக்கப்புறம் படைத்தலைவன்ற ஒரு ட்ரெய்லர். ஸோ நாங்கள் இன்றைக்கி எடுத்து பண்ண போகிற அந்த ஒரு விஷயத்தை தான். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது நம்ம விஜயகாந்த் சாரோட பையன். ஸோ சண்முக பாண்டியன் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் நம்ம இசைஞானி இளையராஜா சாரோடைய மியூசிக்கல் இந்த ஒரு படம் வெளிவர போகுது. அண்ட் இந்த படத்தோட அப்டேட்ஸ் லாஸ்ட் ஒரு 1 இயராகவே கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. டீசர் கூட வெயிட்டு தான், பட் அதுக்கு நாங்கள் எடுத்து பண்ணவே இல்லை. ஆனால் இந்த ஒரு ட்ரெய்லரில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது போல். பிகாஸ் நிறைய பேர் கண்டினியூஸாக இதை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. ஒரு 3 டேஸாக இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 3 டேஸ் ஆகுது. ஸோ அதுதான் நீங்கள் நாங்கள் பார்க்க போனீங்க. ஸோ தற்போது ரிலீஸ் நாங்கள் பார்க்க போகிறது படைத்தலைவன் படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் தான். ஸோ இதுக்கு மேலே எந்த விஷயத்தை நான் பேசி வளவலன்னு இழுத்துக்கிற போக விரும்பலை. ஸோ நீங்கள் வாங்க எங்க கூட சேர்ந்து இந்த ஒரு ட்ரெய்லர் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இன்னும் விஷயங்களை டீட்டெயிலாக நாங்கள் பேசிக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ ட்ரெய்லர் ரெடியாக இருக்குது. ஹியர் வி கோ. சார் இந்த ஆனால் உங்கள் ஊரில் தானே இருக்கு. நம்ம வேலுவோடையானே. இங்க அடிச்சா அங்க வலிக்கும். ஓ, நீங்க கனவுல ஒரு யானை பத்தன்னு சொன்னீங்களே? ஆமா, அதை நான் பார்த்தப்பா. யானையா? எனக்கு என் பொண்டாட்டி வகுத்துல சுமக்காத புள்ள. ஓ, இசைஞானி இளையராஜா. இந்த மக்களோட ரத்தத்தை குடிக்கிற ராட்சச அந்த காட்டுக்குள்ள ஒருத்தர். ஒருத்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறதுக்கும் அதே நம்பிக்கையை அவங்க கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உனக்கு யானை தவிர பர்சனலா வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? விஜயகாந்த் சாரோட பாட்டில் ரீசெண்டாக தான் லப்பர் பஸ்ஸில் கேட்டோம். ஸோ இட்ஸ் another நியூ வெர்ஷனாக இந்த சேம் ஆனது. இது போனாலே விஜயகாந்த் சார் தான் ஞாபகம். அன்போடைய டிரெக்ஷன் நல்லா இங்க இருந்திருந்தா உன்னை நம்பி காப்பாத்துன்னு சொல்லியிருப்பாரு. செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப விஜயகாந்த் சாரா பெத்தவரு இந்த பெரியவரு. ஸோ இதுதான் இந்த படத்தோடைய மெயின் ரெஃபரன்ஸாக இருந்திருக்கோ. இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களோ. ஸோ கமிங் சூன் இன் தியேட்டர்ஸ். அண்ட் அப்பா திடீர்னு அவர் பார்க்கும்போது புள்ளரிச்சு போச்சு. மறுபடியும் ஏதோ ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ரெய்லரில் அதை கொடுத்துட்டாங்க அவருக்கு. அண்ட் கிரெடிட்ஸ் டு எம்ஆர்டி மியூசிக் இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கிரெடிட்ஸை கொடுத்துட்டு இந்த ரிவ்யூவை நாங்கள் அப்படியே ஆரம்பிச்சிடலாமா? எப்படி எங்கிறது ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஸ்டார்டிங்கில் நம்ம சண்முக பாண்டியன் நம்ம விஜயகாந்த் சாரோட பையன் ஒரு ரான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அன்றது படைத்தலைவன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தா நாங்கள் வார் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவோம். பட் அதையும் தாண்டி இந்த படத்தில் யானையோடைய கதை எனக்கு கும்கி ரெஃபரன்ஸ் எல்லாம் அப்படியே எங்கெங்கோ போயிடுச்சு. பட் இது ஒரு யானையை பேஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்டோரி இருக்குது. அண்ட் இவரும் இந்த யானைக்கு வேலையில் இருக்க அந்த ஒரு கனெக்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு அங்கிட்டு நடக்க போகிற விஷயம் அதை பார்த்தா ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறது, அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லாவே நமக்கு காமிச்சிருக்காங்க அந்த ட்ரெய்லர். அண்ட் அதுவும் நம்ம சண்முக பாண்டியன் நடிப்பு எப்படியும் விஜயகாந்த் சாரோட நடிப்பு நாங்கள் அவரை பார்த்து வியந்து பார்த்தோமோ இவரும் அந்த ஒரு ரேஞ்சுக்கு வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் இவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் ஃபில்ம் பண்ணுறது தெரியலை, பட் நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் பார்க்கும்போது அந்த ராவாக அப்படியே என்ன சொல்கிறது, அந்த ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்க்கும்போது. அண்ட் அதுக்கப்புறம் இசைஞானி சாரோடைய மியூசிக்ன்றனால இன்னொரு அடிஷ்னல் ஒரு ஸ்ட்ரென்த் இந்த இந்த படத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்தில் பாட்டெல்லாம் நான் எதுவுமே கேட்கல. இப்போ தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கல. கிளிம்ஸ் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 3-4 months 6 மாதம் முன்னாடி தெரியல, அதை கூட பார்க்கல. பட் இந்த ஒரு ட்ரெய்லர் டிரெக்டாக பார்த்துட்டோம் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே. ஸோ அது ரொம்ப எனக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. என்னடான்ற மாதிரி இந்த அப்டேட் ரொம்ப டிரெக்டாக அதை பற்றி பார்க்க போகிறோமேன்ற ஒரு இது. பட் ஸ்டில் எனக்கு அந்த ஒரு ஹோப் இருக்குது. இந்த படத்தோடைய ஒரு என்ன சொல்கிறது அவுட்கம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு பர்சனலி பிடிச்சது என்னென்னா ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இன்னொரு
மனசுக்கு அப்படியே ஒரு நல்ல ஃபீல்னு வந்ததுன்னா நம்ம விஜயகாந்த் சாரோட கேமியோ லைக் ரோல் தான் நமக்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கும்போது திடீர்னு என்னடா அவருடைய ஒரு இது வந்துருச்சு, லைக் ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அவருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆகியிருக்கு நிறைய பேருக்கு. அண்ட் அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு தலைவனாக இருந்திருக்காரு. ஸோ அதை தாண்டி வேறு என்னங்க வேணும். ஸோ பையனுடைய படத்தில் அவருடைய கேமியோ ரோல் வந்து பார்க்குறதுக்கு இன்னொரு நல்லா இருந்துச்சு. அது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இந்த லப்பர் பந்தில் வந்து இந்த பாட்டு நீ தான் என் தங்க கட்டி. ஸோ இந்த ஒரு பாட்டு வந்து லைக் அதில் ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அந்த படத்துலேயும் சரி, அந்த படத்தில் ஒரு சீன்ஸில் அண்ட் அதையும் மறுபடியும் இங்கே கொண்டு வந்து நமக்கு தந்திருக்காங்க. ஸோ இசைஞானி சாரோட மியூசிக்கில் அதுக்கெல்லாம் எந்த ஒரு காப்பிரைட்டும் தேவைப்படுது. ஸோ அவரோடைய பாட்டில் எடுத்து அது விஜயகாந்த் சாரோட பாட்டு வேறு. ஸோ பையன் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால லைக் அந்த ஒரு சீனுக்கு அந்த விஷயத்தை போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அது அப்படியே விஜயகாந்த் சாரோடைய அந்த ஒரு பாட்டு தான் ஞாபகம் லைக் அவரோட பழைய பாட்டு. ஸோ அந்த ஒரு பாட்டு வந்து அவர் அதில் ரொம்ப சிரிச்ச முகத்தோடு இருப்பார். ஸோ அது இப்போ இந்த மாதிரியான ஒரு சீன்ஸ்க்கு வந்து எடுத்து போடுறாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ட்ரெய்லர். இந்த ஸ்டோரியெல்லாம் ரிவீல் பண்ணுற அளவுக்கு எனக்கு எதுவும் இதை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஏதோ இந்த ட்ரெய்லர் வந்து விஜயகாந்த் சாரோட பையன் விஜயகாந்த் சார் அதோட வந்து லைக் இருப்பாரோன்ற டவுட்டில் தான் நான் இருந்தேன். விஜயகாந்த் சாரோட பையன் இசைஞானி சாரோட லைக் அவரோட மியூசிக் இதெல்லாம் ஓவரால் பார்க்கும்போது சார் எடுத்து பண்ணலான்ற முடிவுக்கு எடுத்து பண்ணேன். ஸோ ஒரு வழியாக பண்ணியும் முடிச்சுட்டேன். என்னோடய கருத்துக்களையும் சொல்லிட்டேன். அண்ட் உங்களுக்கும் பல கருத்துக்கள் இருக்குள்ள அது என்னன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக விஜயகாந்த் சாரோட ஒரு பெரிய ஒரு ரசிகர் பட்டாலுமே இருக்குது ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு வைட். ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிபியூட் இந்த விஜயகாந்த் சாருக்கு எதுவுமே நம்மளால் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு வீடியோ அவருக்காகவே எடுத்து பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை கொடுத்துருங்க, உங்கள் லைக்கை போட்டுருங்க. ஸோ உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லிவிட்டீங்கன்னா பார்க்குற எனக்கும் ஒரு லைக் ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா அதை பற்றி ஆச்சரித்து பேசுகிறக்கா லைக் எடுத்து பண்ணணுமா இருந்தால் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருங்க. கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹாய். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.